அபு அப்துல்லா அப்துர் ரஹ்மான் பின் உசைலா சுனாபிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது நான் அவர்களிடம் சென்றேன். அப்போது அவர்கள், அமைதியாயிருங்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் மீதானையாக சாட்சியம் கூறுமாறு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் உங்களுக்காக நான் சாட்சியம் கூறுவேன். பரிந்துரை செய்ய எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் உங்களுக்காக நான் பரிந்துரைப்பேன். எனக்கு சக்தி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் பயனளிப்பேன் என்று கூறினார்கள். பிறகு பின்வருமாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் மீதானையாக நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்ற உங்களுக்கு பயனுள்ள எந்த செய்தியையும் உங்களிடம் தெரிவிக்காமல் இருந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தியை தவிர, அந்த செய்தியையும் இதோ என் உயிர் பிரிய போகும் இந்நேரத்தில் உங்களிடம் நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமதாகிய நான் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதி கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விடுகிறான். சஹீஹ் முஸ்லிம், ஹதீஸ் 47.